Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 574 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு வழியா ஃபிஷ்மேன் ஐலாண்டை விட்டு வெளியில வந்தாச்சு. போற வழியில எல்லாம் ஜெல்லி ஃபிஷ். இப்போ இவங்க கிராண்ட் லைனோட செகண்ட் ஹாஃப்க்கு போறாங்க. அதுதான் நியூ வேர்ல்டு. போற வழியில எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நிம்மதியா போறாங்க. லூஃபிக்கு உடனே பசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் ஒரு ஊரையே அழைச்சு தின்னுட்டு வரான். அப்பவுமே பத்தாம பசிக்குதுங்கிறான். உசோப் இருந்துட்டு நான் இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாடுறாமா. பையன் ஏதோ சீரியஸா வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம நமிய காட்டுறாங்க. அவ கிளவுட உருவாக்கி ஷவர் டெம்போன்னு சொல்லி அதுல குளிச்சுட்டு இருப்பான். நீயும் குளிக்கிறியான்னு சாப்பாட்டை கேட்டா ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பல்லு விளக்கிட்டேன். எனக்கு அந்த கிளவுட பார்த்தா காட்டன் கேண்டி மாதிரியே இருக்குது, நான் சாப்பிடலாமாங்கிற மாதிரி கேட்பான். அதெல்லாம் சாப்பிட முடியாது, இது வெறும் கிளவுடும்பா. அப்ப நம்ம ப்ரூக்கும் சஞ்சியும் எது காட்டன் கேண்டியான்னு அப்படியே மெதுவா எட்டி பாப்பானுங்க. அப்ப நமி சாப்பரு கொஞ்சம் நகர்ந்துக்கேம்பா. பார்த்தா மேல இருந்து ஒரு கருப்பு கிளவுடு மட்டும் அப்படியே அவனுல நோக்கி போகும். அடுத்த செகண்ட் பயங்கரமான ஷாக்கு. அவ்வளவுதான் அவனுக்கு மாட்டேன். அதை பார்த்த உடனே எனக்கு காட்டன் கேண்டியே வேண்டான்னு சாப்பிட முடிவு பண்ணிடுவான். இங்க நம்ம நமி நல்லா ஜாலியா ரசிச்சு குளிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் 1000 சன்னி கப்பல்ல இவன் முதல் டைம் குளிக்கிறான். இப்படி குளிக்கிறது ஏதோ 7 ஸ்டார் ஹோட்டல்ல குளிக்கிற மாதிரியே இவளுக்கு பீலிங்கு. கடலுக்கு அடியில வெளியில பார்க்கும்போது ஏதோ நைட் ஸ்கைய பாக்குற மாதிரியே இருக்குது. உடனே சாப்பிடு அதெல்லாம் ஓகே, நீ இங்க கிண்டிட்டு இருந்தீங்கன்னா அங்க டெக்ல உன்னோட ஹெல்ப் தேவைப்படாதான்னு கேட்பான். மேல போய் சேர்ற வரைக்கும் இவன் எதுவும் பண்ண தேவையில்லை. போனதுக்கு அப்புறம் தான் ரூட்டு பார்த்து சொல்லணும். அதுக்குள்ள போயிருவாளாமா. இடையில அந்த சி மான்ஸ்டர்ஸ் அது இதுன்னு எது வந்தாலும் அவனுங்க பாத்துக்குவானுங்க. நேக்கு எந்த கவலை இல்லைன்னு ஜாலியா ரசிச்சுட்டு இருப்பா. இங்க லூஃபி சீக்கிரம் உசோப்பு சீக்கிரம், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலம்பா. ஆட கொஞ்சம் பொறுமையாடுறா, இந்த வேலையை பக்காவா முடிச்சாதான் நமக்கு நல்லா பெரிய மீனா சிக்கும். அதனால வேலையை ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லி கைத்த போட்டு சுத்துன்னு சுத்தி ஒரு பெரிய ஹூக் ஒன்னு ரெடி பண்ணுவான். என்னன்னா இதை தூண்டிலா போட்டு மீனை பிடிக்க போறானாமா. இதுக்கு முன்னாடி ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போற சந்தோஷத்துல இருந்ததுனால பையன் அந்த பெரிய பெரிய மீன்களை சாப்பிடறத பத்தி சுத்தமா யோசிக்கவே இல்லை. ஆனா இப்போ பயங்கர எக்ஸைட்மெண்டோட இருக்கான். என்ன பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிச்சா சஞ்சி இவங்களுக்காண்டி டேஸ்டியா சமைச்சு தருவான்ல. இதை சொன்னோன்னு ஆமா ஆமான்னு மத்தவங்களும் சப்போர்ட் பண்ணுவானுங்க. மெயினா ஜோரோ எல்லாம் சூப்பர் ஐடியா. நியூ வேர்ல்டுக்கு போறப்போ ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டே போலாம். சட்டு போட்டுன்னு வேலையை முடிங்க உடனே அவனுக்கு பாட்டு கேஷுவலா லுக் விட்டு எந்த மீனை பிடிக்கலான்னு பிளான் பண்ணுவானுங்க. ஏன்னா கண்ணு முன்னாடியே ஏகப்பட்ட பெரிய பெரிய மீன்கள் போயிட்டு இருக்குது. அதுல ஒரு மீனை பார்த்துட்டு இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே சால்ட்டா போட்டு வெயிட்டா சாப்பிட்டா சூப்பரா இருக்குமேனு வாயில ஒழுகும். அடுத்து ஒரு மீனை பார்த்துட்டு இத பாதியா ஸ்லைஸ் பண்ணி நம்ம கிரில் பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்குமே, கூட மைனஸ் சேர்த்தணும்னு வேற சொல்லுவான். அந்த டைம் மூஞ்ச சோகமா வச்சுட்டு பெரிய சைஸ்ல ஒரு மீன் வரும். உசோப்ப பார்த்துட்டு இதெல்லாம் டேஸ்டா இருக்க மாதிரி தெரியலையே, பார்க்கவே நல்லா இல்லமா. உடனே லூஃபி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் இதை சாப்பிட்டே தீர்வேன்னு செகண்ட் இயர் எடுத்து கையை ஒரு ரொட்டேஷன் போட்டு ஜெட் பிஸ்டல்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து. அவ்வளவுதான், ஸ்பாட்லயே அந்த மீன் மட்டை அவன் அடிச்ச வேகத்துக்கு அப்படியே பின்னாடி போகும். உசோப்பு கரெக்டா எய்ம் வச்சு அந்த ஹூக் அடிச்சு விடுவான். நேர போய் அதோட வாயில லாக் ஆயிக்கும். அவ்வளவுதான், நம்ம பையலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சூப்பர் ஃபிஷ் ஒண்ணு கிடைச்சிருச்சு, இனி இதை ஃப்ரை பண்ணி தின்னுற வேண்டியதான். என்ன பார்க்கவே கெலபோல்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த டைமுக்கும் போது அந்த ஃபிஷ் கருப்பு கலர்ல ஒரு பெரிய ஃபிஷ் வந்து லபக்குன்னு கவ்விரும். போச்சா சரி, அதோட முடியும்னு பார்த்தா அதை இன்னொரு ஃபிஷ் வந்து கவ்வும். அது அதை விட பெரிய சைஸ்ல இருக்கும். சொல்ல போனா ரொம்ப ரொம்ப பெருசு. கட் பண்ணி விடுறா எஸ்கேப் ஆயிலான்னு சொல்லுவான்னு பார்த்தா விடாத உசோப்பு விடாத, இழு இந்த மீனை விட்டுறாதன்னு சொல்லி இழுக்க சொல்லுவான். அதை எப்படி இழுக்கிறது, கப்பல் தான் கண்ணா பின்னான்னு ஆட ஆரம்பிச்சிடும். இங்க சாப்பர் அந்த கிளவுடு கூட விளையாண்டுகிட்டே என்னப்பா டெக்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து போல கப்பல் கண்டு மணிக்கு ஷேக் ஆகுதுமா. நமி பார்த்துட்டு இவங்களை தனியா விட்டு தப்பா போச்சேன்னு புலம்பிட்டு இருப்பா. அந்த டைம் நம்ம ஜோரோ காத்தி எடுத்து 360 பவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த மீனை ஒரே போடு. அவ்வளவுதான், அப்படியே பேனு விழும். அந்த டைம் சஞ்சி வந்து பார்த்துட்டு வாவ் பரவாயில்லையே செமையா இருக்குதுமா. அவனுக்கும் புருக்குக்கும் மூஞ்சில இருந்து புகையா கிளம்பும். எல்லாம் நம்ம நமி கொடுத்த ஷாக்கால தான். அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு வாவ் டீப் சி ஃபிஷ்ஷா, இதை குக் பண்றதுக்கு என்னால வெயிட் பண்ண முடியல, சட்டு புட்டுன்னு குக் பண்ணிட வேண்டியதான், டேஸ்ட் அருமையா இருக்கும்பா. உசோப்ப பார்த்துட்டு முதல்ல உங்க மூஞ்ச சரி பண்ணுங்கடாம்பா. இங்க லூஃபிக்கு என்ன சந்தோஷம்னா அந்த மீனுக்குள்ளேயே இன்னும் 2 மீன் இருக்குது இல்ல, அப்ப அதையும் சேர்த்து சாப்பிடலாமா. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா இவனுக்கு பெரிய மீனை புடிச்சு வச்சதுனால அதோட வெயிட்டுக்கு அது கீழே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம பயிலுக மேல போகணும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தண்ணியில திடீர்னு சுழல் மாதிரி ஒண்ணு அப்படியே இவங்களை கிராஸ் பண்ணி போகுமா. உசோப்பு பார்த்துட்டு என்னங்கடா இது பார்க்கவே கடல் பாம்பு மாதிரி இருக்குதுமா. உடனே லூஃபி அப்ப அதுகிட்ட போங்கடா, நம்ம அதையும் சாப்பிடலாமா. மொத்தத்துல நம்ம பைய கையில கிடைக்கிறத எதையும் விட மாட்டான். ஆல்ரெடி வெயிட் தாறுமாறா இருக்குது, இதெல்லாம் போட்டு தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரோபின் பார்த்துட்டு இது அதுவான்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆவா. என்னன்னா இது ஒரு வேர்ல் பூல், இந்த மாதிரி டீப் சீல தான் அது இருக்கும், அதுவும் ஒரு டிராகன் மாதிரி, இதுல மட்டும் சிக்கனா சோலி முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம பயிலுக ஜாலியா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. இங்க நமி குளிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு அப்படியே கேஷுவலா எட்டி பாப்பா. பார்த்தா ஒயிட் ஸ்டோம், ஐயோ இதுவான்னு பார்த்து நடுங்கிட்டு இருப்பா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா இதுல மட்டும் இவங்க போய் சிக்கினாங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு எங்கேயாச்சும் தூரமா கொண்டு போய் விட்டுரும். உசோப்புகெல்லாம் பதறும்,
ஐயோ ஐயோ அப்ப க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் செத்துருவாங்களா, இது ரொம்ப மோசமாச்சேன்னு புலம்பி தள்ளுவான். ஆனா லூஃபி மட்டும் எது ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் விட்டுருமா. ஒருவேளை அது என் கனவுல வர்ற வாம்ஹோலா இருக்குமான்னு சந்தோஷமா கேட்பான். உசோப்பு மண்டையிலேயே ஒரு போட போட்டு கொய்யால என்ன நடந்துட்டு இருக்கு, என்னடா பேசிட்டு இருக்கேன்னு திட்டுவான். இங்க நம்பி அடிச்சு புரண்டு வந்து நம்ம சட்டு புட்டுன்னு அந்த வாம்ஹோலை விட்டு தள்ளி போகணும், யாரும் அது கிட்டக்க போயிடாதீங்கப்பா. உடனே உசோப்பும் கத்திட்டு இருப்பான், நம்ம நேவிகேட்டர் சொல்லிட்டாங்க, அவ சொல்றத கேளுங்கடா முட்டா பயிலாம்பா. நம்பி இப்பதானே வெளியில வந்தா அந்த பெரிய ஜெயண்ட் ஃபிஷ் பார்த்துட்டு பயந்துருவாளா. ஒண்ணு கவலைப்படாதமா, அதை நம்ம தான் புடிச்சு வச்சிருக்கோம். அது என்ன ஆகும், நீளமா இருக்கறனால அந்த ஒயிட் ஸ்டோன்ல போய் மாட்டிக்கும். அப்படி மாட்டிட்டதுனால கப்பலையும் சேர்த்து இழுக்க ஆரம்பிச்சிருமா. உடனே லூஃபி அதை விடாதீங்க புடிச்சு இழுங்கன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். உடனே நம்பி எல்லாம் பச்சை பச்சை திட்டுவான், கொய்யால கைத்த கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆறத விட்டுட்டு ஏன்டா அப்படி லூசுத்தனம் பண்ற, சட்டுன்னு கட் பண்ணி கொடுக்கடாம்பா. ஆனா 4 பேரும் இல்லவே இல்ல, எங்களுக்கு இந்த டீப் சீ ஃபிஷ் சாப்பிட்டே ஆகணும், எங்களால முடியாதும்பானுங்க. அட மூளைகட்ட முட்டா பாலுகளா, உசுறு முக்கியமா இல்ல மீன் முக்கியமாடா, ஒரு 10 நிமிஷம் தான்டா விட்டுட்டு போனேன், ஏன்டா சீனை வாங்குறீங்க. டே பிராங்கி சட்டு புட்டுன்னு பூஸ்டை யூஸ் பண்ணு, இல்லன்னா நம்ம போய் மாட்டிக்குவானே. அவன் சரி ரைட்னு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஆனா அதுக்குள்ள கம்ப்ளீட்டா அந்த ஃபிஷ்ஷையே அது இழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டா இவங்க கப்பலும் மாட்டிக்கும். அதனால நம்பி காட்டு கத்து ஏத்திட்டு இருப்பா. ஆனா லூஃபி மட்டும் ஐயோ நம்ம மாட்ட போறமான்னு இழுச்சுக்கிட்டே சொல்லுவான். இவங்களால எதுவும் பண்ண முடியல, கப்பலை உள்ள சல்லுன்னு இழுத்துரும். அவ்வளவுதான், உள்ள மாட்டின உடனே கப்பல் கண்டமேனிக்கு அப்படியான்னு திரும்பிட்டு இருக்குமா. இது பயங்கரமா தான் இருக்கு, கொடூரமா தான் இருக்கு. ஆனா நம்ம பழுக என்ஜாய் பண்றானுங்க. பிராங்கிக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், ஏன்னா 1000 சன்னியாலே இந்த சுழலை தாங்க முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது. இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே லூஃபி தான் காரணம்னு நம்பி ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. சாப்பர் அந்த பெட்டியில ஏறி உட்கார்ந்துட்டதுனால சுத்துன்னு ஆட்டோமேட்டிக்கா சுத்திட்டு இருக்குது. ஜோரோ கிட்ட ரியாக்ஷனே இல்ல, அவன் கேஷலா ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு பாட்டுக்கு தலையில நிக்கிறான். இப்படி ஆளுக்கு கையில கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ரோபின் தெளிவா சொல்லிடுவா, ஒயிட் ஸ்டோம்ல இருந்து இது வரைக்கும் யாருமே தப்பிச்சதா ரெக்கார்டே இல்ல, நம்மளுமே இப்ப தொக்கா மாட்டிட்டோம்பா. உசோப்புக்கெல்லாம் தூக்கி வாரி போடும், எது யாருமே தப்பிச்சது இல்லையா. அப்படின்னா நியூ வேர்ல்டுக்கு போறதுக்கு பதிலா நமக்கு சங்கு கன்ஃபார்மா, தேவையில்லாம உசுறு போதேன்னு புலம்பிட்டு இருப்பான். அந்த சுழல் பார்த்தா சுத்தி போய்கிட்டே இருக்கும். அதுலயே நம்ம ஆளுகளும் அப்படியே டிராவல் பண்ணி போவாங்க. எப்படியா அடிச்சு பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். கடைசியில கருகருன்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்பாடா சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டோம், கப்பலுக்கு எதுவும் ஆகல. இலையோ இடிச்சதுனால தான் இவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆமா எங்க இருக்கும், இது என்ன கருப்பு சிவருன்னு பாப்பானுங்க. பார்த்தா அது ரெட் லைன் மாதிரியும் இல்ல, வேற என்னவா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே பெரிய சைஸ்ல கண்ணை ஓபன் பண்ணும். அவ்வளவுதான், வீதியோட உச்சக்கட்டத்துக்கே போயிருவானுங்க. சாப்பாடுலாம் ஐயோ பேயின்னு கத்துவான். லூஃபியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு மிரண்டுருவான், என்னங்கடா இது இத்தா தாண்டி இருக்குதுன்னு. இது நம்மள சாப்பிட போகுதுன்னு சொல்லி 50 பேரும் வீதியாகி பதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.